ஈரானின் அரசு தொலைக்காட்சி தலைமையகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் நேரலையில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்த செய்தி வாசிப்பாளர் அச்சத்தில் ஓடிய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரான் அணுகுண்டு தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறி இஸ்ரேல் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது. பதிலுக்கு ஈரானும் தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இரு நாடுகளுக்கிடையேயான மோதல் முற்றியுள்ள நிலையில் ஈரானின் அரசு தொலைக்காட்சி தலைமையகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் தொலைக்காட்சி கட்டடம் சேதமடைந்த நிலையில் நேரலையில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்த செய்தி வாசிப்பாளர் அச்சத்தில் ஓடிய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் தாக்குதலில் தொலைக்காட்சி கட்டடம் பெரும் சேதமடைந்துள்ளது. இதில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்நிலையில் ஈரான் அரசு தொலைக்காட்சியை அந்நாட்டு ராணுவ நடவடிக்கைக்கு பயன்படுத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. பொதுமக்கள் போர்வையில் அரசு தொலைக்காட்சியில் ஆயுத செயல்பாடுகள் நடைபெறுவதாகவும் ஈரான் அரசு தொலைக்காட்சி மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் அரசு தொலைக்காட்சி மீது மிருகத்தனமான தாக்குதல் நடத்தியுள்ளதாக இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தாக்குதலில் ஏராளமான பத்திரிகையாளர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று பலர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் குற்ற செயல் அனைத்து சர்வதேச விதிமுறைகளையும் மீறிவிட்டதாகவும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.